So I've definitely seen few of his races, and he's gone till Formula 2, which is a big deal. So yeah, I think he's really cool. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமீப காலமாக கார் ரேஸில் கவனம் செலுத்திட்டு வராங்க நடிகை நிவேதா பெத்தராஜ். சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க கார் ரேஸ் ஓட்டுற பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. இந்த நிலையில் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிற நிவேதா பெத்தராஜ் தல அஜித்துடைய கார் ரேஸ் பற்றியும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அஜித் சாருடைய ரேசிங்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா 2 ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டுருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அஜித் சார் ரொம்பவே கூலான பர்சன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சினிமா நடிகர்களில் தல அஜித்க்கு அடுத்ததாக கார் ரேசராக அவதாரம் எடுத்திருக்காங்க நிவேதா. ஒரு நாள் கூத்து படத்தில் அறிமுகமான நிவேதா பெத்தராஜ் கராத்தே உட்பட தற்காப்பு கலைகளை கற்றுட்ருக்கிற அவங்களுடைய லேட்டஸ்ட் அடிக்ஷன் கார் ரேசிங் தான். கோவை கரி மோட்டார்ஸ் ரேஸ் ட்ராக்கில் தான் இவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. நிவேதாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கார்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாமா. 2014 டாட் சேலஞ்சர் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் காரை இவங்க வாங்கியிருக்காங்க. துபாயில் லெக்ஸஸ், ரோல்ஸ் ராய்ஸ், செவர்லேன் அப்படின்னு ஏகப்பட்ட கார் நிறுவனங்கள் கலந்துக்கிற துபாய் மோட்டார் ஷோவில் நிவேதாவும் கலந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்களாமா. தற்போது கார் ரேஸ்க்கான லெவல் 1 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ட்ரைனிங்கை முடிச்சிருக்காங்க. நிவேதா பெத்தராஜுடைய லேப் டைமிங் 1 minute 32 seconds. அதாவது பல டேர்னிங்ஸோட 2.7 kilometers நீளம் இருக்கிற கோவை கரி மோட்டார் ஸ்பீட் ட்ராக்கை 1 minute 32 seconds முடிச்சிருக்காங்க. ட்ராக்ல நிவேதாவுடைய டாப் ஸ்பீட் 160 km. ஆனால் தன்னோட டட்ஸ் காரில் 220 km வரைக்கும் பறந்த அனுபவம் நிவேதாவுக்கு இருக்காமா. நிவேதாவுக்கு கார் ரேசிங்கில் மட்டும்தான் ஆர்வம் அதிகமாமா. பைக் ரேசிங் அப்படின்னா சுத்தமாக ஈடுபாடு இல்லையாமா. பைக் ஓட்டுறதுனா எனக்கு பயம், கார் தான் சேஃப்டி அப்படின்னு நிவேதா பெத்தராஜ் சொல்கிறாங்க.